மீண்டும் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். வேதம் சீஷர்களை அழகா சொல்லுகிறது, அவர்கள் உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடையதான நிருபத்துல அநேக உபதேசங்களை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டதான ஒரு உபதேசத்தின் புஸ்தகம் எதுனா எபேசியர்கள் எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து உபதேசம் பண்ணுகிறார். இதுவரைக்கும் கண்டித்து உபதேசம் பண்ண பவுல் இந்த சபைக்கு ஒரு ஒரு வார்த்தையை உபதேசிக்கிறார். என்ன வார்த்தைன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதான அந்த ஆசீர்வாதமான வார்த்தையையும் கூடவே அந்த வாழ்க்கைக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கேற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறதான வாழ்க்கைக்கேற்ற சில உபதேசங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசிய சபையில எழுதி வைத்திருக்கிறார். இந்த எபேசிய சபையை பொறுத்த வரைக்கும் இந்த நிருபம் எபேசியருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது யாவரும் படித்து பிரயோஜனப்படக்கூடியதான ஒரு பொதுவான நிருபத்தை போல அது எழுதப்பட்டிருக்கிறது. எபேசு கலாத்தியருக்கு எழுதுனது போல கலாத்தியருக்கு மட்டுமல்ல, கொரிந்தியருக்கு மட்டுமல்ல, இது எபேசியர் முழுவதுக்கும் சேர்த்து எபேசு சபையில, அதாவது எபேசு பட்டணத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளுக்கும், ஆவிக்குரிய அத்தனை திருச்சபைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு உபதேசமாக, ஒரு நல்ல சத்தியமாக இந்த எபேசு நிருபம் காணப்படுகிறது. அப்படி நம்ம வாசிக்கிற வார்த்தை எதுவென்றால் அதே எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சோத்திரம். பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எப்படி எழுதுறாரு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுல? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தரனை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு? அல்லேலூயா. சத்தம் வரலையே. யாரையும் ஆசீர்வதிக்கலையா கர்த்தர்? பாரப்பா, அப்பயும் வார்த்தை வர மாட்டேங்குது. கொஞ்சம் கவனிங்க. மும்மரமா எழுதுறீங்க. பாவம், நிறைய எழுத கொடுக்குறேன் இந்த 21 நாளும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எழுதாம வைக்கிறேன்ல, அதனால இந்த 24 உட்காந்து எழுதிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்ப பவுல் என்ன சொல்றாரு சபையை பார்த்து? கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் நமக்கும் அதே வார்த்தை தான், நம்முடைய சபையை பார்த்தும் சொல்லுகிற அதே வார்த்தை தான். நம்ம சபைக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று சோதர அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு தேவ ராஜ்யத்துக்கு என்று சபையில் நாட்டப்பட்டிருக்கிற அனைவருக்குள்ளும் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எப்படி அதை சொல்றாரு பவுல் அப்படின்னா, உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லல, உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லல, இதை நீ செய்ய உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லல, இதை செய்ய உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லல. இந்த பாதையிலேயே போய்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மைலுக்கு அப்புறமா உனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வரும்னு சொல்லல. எப்படி எழுதுறாருன்னா, அவர் உங்களை சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். உண்மைதான், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு தான் நமக்கு என்ன பண்ணல, தெரியல. அததான் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கை என்ன பண்ண தெரியல, வாழ தெரியல. அமெரிக்கா தேசத்துல ஒரு ஒரு பணக்கார சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு பணக்கார சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுக்கு காலில் ஏதோ ஒரு பலவீனம். 1919 69 சரியா தெரியல எனக்கு. இந்த கால்ரா நோய் பரவன காலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் அந்த சகோதரியான மகனுக்கு அந்த நோய் வந்ததுனால அந்த சகோதரி அந்த மகனுக்கு ஸ்தோத்திரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி பல ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, விலை குறைந்த மருத்துவமனை என்ன பண்ணாங்க, தேடி போனாங்க. எந்த மருத்துவமனைக்கு போனால் இலவசமாக கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டு, எந்த மருத்துவமனைக்கு போனாக்க ஸ்தோத்திரம் காசு கம்மி என்ன பண்ணலாம், வைத்தியம் பார்க்கலான்னு சொல்லி பல மருத்துவமனைக்கு ஏறி விசாரிச்சிருக்கிறாங்க. எந்த மருத்துவமனையும் கிடைக்கல.
கடைசியா ஒரு மருத்துவமனையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மருத்துவமனையை கண்டுபிடிச்சிட்டு அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த மகனை அட்மிட் பண்றாங்க. டாக்டர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, காலதாமதம். டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, காலதாமதம். அதனால என்ன பண்ண போறேன்னா, இந்த காலை என்ன பண்ண போறோம், கட் பண்ண போறோம்னு. அந்த காலை கட் பண்ணாங்க. அந்த சகோதரன், அந்த வாலிப சகோதரன் கொஞ்ச நாட்கள இறந்துட்டார். அந்த விஷயம் கேள்விப்பட்டு அன்றைக்கு அந்த ஸ்தோத்திரம் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பத்திரிகைகள், மீடியாக்கள் என்ன பண்ணாங்க, போய் அதை கேட்போம், விசாரிப்போம்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா தெரியுது, அந்த அம்மாவுடைய சொத்து மதிப்பு $100 மில்லியன். அந்த அம்மாவுடைய சொத்து மதிப்பு என்ன, $100 மில்லியன். அமெரிக்கா மதிப்பு படி $100 மில்லியன் அந்த அம்மாவுக்கு சொத்து இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணல, தன் மகனை நல்ல மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கல. தன் மகனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணல, கொடுக்கல. காரணம் தெரியுமா, ஸ்தோத்திரம், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்ற அந்த நினைப்பே அந்த அம்மாக்கு என்னல்ல. அப்படியும் சொல்லலாம், வெளிப்படையா சொன்னா கஞ்சத்தனமான வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி சொல்லாம சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க திரு முடிக்கிறனால இந்த வார்த்தையை சொன்னா கொஞ்சம் உற்சாகமா இருக்குன்னு சொல்றேன். அப்ப ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, கஞ்சத்தனமான வாழ்க்கை. இன்றைக்கும் ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் சபையா இருக்கிற நாமோ நம்ம கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணல, பயன்படுத்தாம கஞ்சத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்குள்ள வரங்கள் இருக்கு, எனக்குள் தீர்க்கதரிசன வரங்கள் இருக்கு, எனக்குள் சுகமாக்குற வரம் இருக்கு, எனக்குள்ள அப்போஸ்தல ஊழியம் செய்கிற அழைப்பு இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது இல்ல, அதை செயல்படுத்துறது இல்ல. கஞ்சத்தனமா காலம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம். இதத்தான் பவுல் கண்டிக்கிறாருன்னா அன்பாவும் சொல்றாரு, புத்தியாவும் சொல்றாரு, ஆலோசனையாவும் சொல்றாரு. உனக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. நீ வெறுமையாய் இந்த உலகத்துக்குள்ள ரட்சிப்புக்கு நேராக அனுப்பப்பட்டவன் கிடையாது. இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ள, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நீ வரும் பொழுதே உனக்குள்ள எல்லாத்தையும் கர்த்தர் வச்சுதான் அனுப்பியிருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுல நான் உதாரணமா எடுத்து சொல்ல விரும்புறேன். அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது 120 பேரையும் அபிஷேகம் பண்ணது போல அபிஷேகத்தை பவுல் கொடுத்தாரா? 120 பேரும் மேல் வீட்டறையில கூடி ஜெபிக்கும் பொழுது அவங்க அந்த ஜெப சத்தத்தை கேட்டு ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பலத்த காற்று அடித்து அங்க இருக்கிற அநேகர் அந்நிய பாஷைகளை பேசி, பற்பல பாஷைகளை பேசி, ஸ்தோத்திரம் நல்ல கைகளை தட்டி கீழே இருக்கிறவன் எல்லாம் மேல வந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை அந்த மேல் வீட்டறையில பெந்தகோஸ்தே நாள்ல கர்த்தர் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் பாதையில பவுல் நடத்தினாரா? அப்படி எதுவும் எழுதப்பட்டிருக்கா? பவுல கர்த்தர் எப்படி நடத்தினாரு? குருடனாக்கி, பசியும் பட்னியுமாக்கி 3 நாள் உட்கார வச்சார். அந்த 3 நாள் உட்கார வச்சதுல பவுலுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரா? அந்நிய பாஷை நாவுகளை கொடுத்தாரா? சுகமாக்குற வரத்தை கொடுத்தாரா? அப்போஸ்தல ஊழிய அழைப்பை கொடுத்தாரா? எதையுமே கொடுக்கல. அவனுக்கு ரட்சிப்பை மட்டும்தான் கொடுத்ததாக வேதம் என்ன பண்ணுது, எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய வியாதி, அந்த கண் பார்வை அவனுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டதா தான் வேதம் போட்டிருக்கு. ஆனா அதே பவுல் 3 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் எங்க வராரு? இஸ்ரவேலுக்கு வராரு, எருசலேமுக்கு வராரு, பேதுருவை பார்க்கிறாரு. பார்த்தோன்னு என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிக்கிறாரு? ஊழியம் செய்யும்படி புறப்பட்டு போறாரு. இதை விட ஸ்தோத்திரம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதே அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அவர் எழுந்தார், ஞானஸ்நானம் பெற்றார், ஸ்தோத்திரம் சபைக்குள்ள போனாரு, பிரசங்கம் பண்ணார்னு போட்டிருக்கும். அதே பவுல் எழும்பினார், ஞானஸ்நானம் எடுத்தார், ஆலயத்துக்கு போனார், பிரசங்கம் பண்ணார். இந்த 3 நாள்ல பவுலுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் பிரசங்கம் பண்ற அளவுக்கு? இந்த 3 நாள்ல பவுலுக்கு என்ன தெரியும் பிரசங்கம் பண்றதுக்கு? 30 வருஷமா விசுவாசியா இருந்து பைபிள் வாசிச்சே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரசங்கம் பண்றதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டு என்ன பண்ண தெரியல, எழும்பி வர தெரியல. இல்ல ஸ்தோத்திரம் ஏதாவது இந்த ஈஸ்டர் சண்டே வரப்ப, குட் ஃப்ரைடே சர்வீஸ் வரப்ப 7 வார்த்தை பிரசங்கம் பேச வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்றது இல்ல, வருவாங்க. ஆனா தயக்கத்தோட வருவாங்க. கேட்டா எனக்கு தெரியாது பாஸ்டர், நான் வந்து என்ன பாஸ்டர் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு புலம்பல் வருது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 3 நாள்ல பிரசங்கம் பண்ணார். இது எப்படி சாத்தியம்? அதனாலதான் கேட்கிறேன், பேதுருவுக்காவது அபிஷேகத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா பவுல் எந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணார்? இல்ல அவர் இயேசுவை பத்தி தெரியுமா? பேதுருவாவது 3.5 வருஷமா கூட இருந்தாரு. பவுல் அதுவும் கூட கிடையாது. 3 நாள் தான். 3.5 வருஷம் எங்க இருக்கு, 3 நாள் எங்க இருக்கு? ஆனா பவுல் பிரசங்கம் பண்ணார். பவுல் அப்போஸ்தல ஊழியம் செஞ்சாரு. பவுல் நிருபத்தை எழுதினாரு. கண்டித்து சத்தியத்தை நிமித்தம் கண்டித்து என்ன பண்றாரு? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அனுபவிச்ச பவுல் சொல்றாரு,
கர்த்தர் நம்மள சகல ஆசீர்வாதங்களாலும், அதாவது சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப என்னைய கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்து தான் வச்சிருக்கிறார். என்னைய ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எனக்கு ஊழியம் பண்ண கிருபை இருக்கு. நிச்சயமா இங்க இருக்கிற யாவருக்குள்ளும் கர்த்தருக்கான நிச்சயமா ஊழியம் பண்ற கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சுவிசேஷம் சொல்ற கிருபையை வச்சிருக்கிறாரு. தேவனுக்காக பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் உள்ள வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. ஆனா நான் எதுவுமே இல்லாதவன், எனக்குள்ள எந்த ஆசீர்வாதமும் கிடையாது, எனக்குள்ள எந்த வரங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மை நாமளே தாழ்வு மனப்பான்மையோடு தேவ சமூகத்தை என்ன பண்ணிடுறோம்? உட்கார்ந்துடுறோம். சபை ஊழியத்தை செய்யக்கூடிய சபை போதரை குறித்து ஒரு சத்தியம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அப்போஸ்தல ஊழியம் செய்யறவங்களால சபை ஊழியம் செய்ய முடியாது. தீர்க்கதரிசன ஊழியம் செய்யறவங்களால சபை ஊழியம் செய்ய முடியாது. சுவிசேஷம் சொல்றவங்க சபை ஊழியம் செய்ய முடியாது. ஆனா மெய்ப்பனா இருக்கிறவங்களும் போதகரா இருக்கிறவங்களால தீர்க்கதரிசனமும் சொல்ல முடியும், அப்போஸ்தல ஊழியமும் செய்ய முடியும், சுவிசேஷமும் செய்ய முடியும். காரணம், அந்த போதகருக்குள், அந்த மெய்ப்பர்களுக்குள் அத்தனை வளங்களையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? வைத்திருக்கார். காலத்துக்கு ஏற்றபடி அதை என்ன பண்ணுவார்? செயல்படுத்துவார். அது போலதான் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் கர்த்தர் கிருபைகளையும் வரங்களையும் கனிகளையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் சகல சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து வைத்து இருக்கிறார். எடுத்து அடித்தா போதும், கோலியத்தை என்ன பண்ணுவான்? கீழே விழுகுவான். சபை ஏன் கட்டப்படாம இருக்கு அப்படின்னா, சபையுடைய வல்லமை சபைக்கே தெரியல. என்னுடைய வல்லமை எனக்கே தெரியல. ஒரு முறை நியூஸ்ல படிச்ச விஷயம் அது. ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவர் எப்பயுமே தானம் வாங்கி தர்மம் வாங்கி தான் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். ஒரு நாள் மரிச்சு போயிட்டாரு. பக்கத்துல ஒரு மூட்டை இருந்துச்சு. அவுத்து பார்த்தா 1.25 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சான். பிச்சைக்காரன் எவ்வளவு பணம் இருந்துச்சு? 1.25 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சு. அந்த 1.25 கோடி ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன பண்ண தெரியல. நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ஒரு பிச்சைக்காரனை போலதான் இருக்கு. எனக்கு எல்லாமே கொடுக்க வச்சிருக்கு. அதில் ஒரு மூட்டை கட்டி என்ன பண்ணி இருக்கிறேன்? ஓரமா வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு? அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், கிருபை வேணும், அது வேணும், இது வேணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆனா ஸ்தோத்திரம், வேதம் என்ன சொல்லுது? ஆசீர்வதித்து தான் வச்சிருக்கிறவனே நானு. நீ தட்டுனா அது செயல்படும். நீ தட்டுனா அது செயல்படும். லைட்டு ஃபேன்லாம் செட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். பட் அது எரியணும்னா என்ன பண்ணணும்? சுவிட்சை போடணும். சுவிட்சை போடாம எல்லாத்தையும் போட்டு என் வீடு பிரகாசமாகணும், எப்படி பிரகாசமாகும்? சுவிட்சை போட்டாதான் பிரகாசமாகும். அது போல சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். இது உண்மை. ஆனா அதை நான் செயல்படுத்துற விதத்துல தான் அது எனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அதை நான் எப்படி செயல்படுத்துறேன், அதுதான் நம்ம இன்னைக்கு அதிகமா தியானிக்க போகிறோம். இன்னைக்கு 2 விதமான சத்தியத்தை தியானிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மாத்திரம் தான் கொடுப்பேன். மீதிய நாளைக்கு கர்த்தர் சித்தமானா நாளைக்கு அதை நான் கொடுக்குறேன். என்ன இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் வாழ்க்கை முறையும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிறத 2 காரியத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்தோத்திரம், அது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். 1, 2, 3 இந்த 3 அதிகாரங்களையும் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த 3 அதிகாரங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஸ்தோத்திரம் அடித்தளமாய் அமைக்கப்பட்டதான ஒரு வார்த்தைகள். 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 1:3 சொல்லுகிறது, சகல ஆசீர்வாதமும் உனக்குள்ள இருக்கு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் உனக்குள்ள இருக்கு. நீ அதே 4வது வசனம் சொல்லப்படுகிறது, நீ குற்றமுள்ளவனாய் இருக்கிறாய். நீ குற்றம் இல்லாதவனாய் இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டாராம். அதே 1:6 சொல்லுகிறது, சுவிகார புத்திரராய் இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மகனுக்கு தகப்பன் கொடுக்கிறத கொடுக்காம இருப்பாரா? இயேசு என்கிற நம்முடைய பரம தகப்பன் நம்மை சுவிகாரராய் மாற்றும்படி, சுவிகார புத்திரராய் மாற்றும்படிக்கு நம்மேல் முத்திரை போட்டிருக்கிறார். நம்மை முத்திரித்திருக்கிறார். எதற்காக? எனக்கு அடுத்த ஸ்தானத்துல எனக்கு எல்லா அதிகாரம் என்ன பண்ணுது இருக்கு. ராஜாக்கள் காலத்துல ஒரு அதிகார முத்திரை வச்சிருப்பாங்க. அந்த அதிகார முத்திரை ராஜா உயிரோட இருந்தாலும்
அந்த முத்திரை உள்ளவங்களுக்கு ராஜாவுக்கான சகல மரியாதை என்ன பண்ணும், கிடைக்கும். அந்த முத்திரை உள்ள மோதிரம் யாருக்கு கொடுக்கப்படணும்னா ராஜாவுக்கு அடுத்தபடி இருக்க ராஜாவுடைய பையனுக்கு கிடைக்கும், ராஜாவுடைய பொண்ணுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சில முக்கியமான தளபதிகளுக்கோ மந்திரிகளுக்கோ அந்த முத்திரை உள்ள மோதிரத்தை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முத்திரை யார் மேல இருக்கு, என் மேல இருக்கு. எனக்கும் எல்லா இடத்தையும் அதிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. என்னையால லேகியோன் என்ன பண்ண முடியும், விரட்ட முடியும். என்னை என்னால் சந்திரரோகி பிசாசை என்ன பண்ண முடியும், விரட்ட முடியும். என்னாலையும் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். என்னாலையும் சப்பானிய சுகத்தோடு எழுப்ப முடியும். என்னாலையும் மரணத்தில் போராடுகிறவனை எழுப்ப முடியும். காரணம், அவர் என்னை முத்திரை போட்டிருக்கிறார். என்ன முத்திரை, என்னுடைய வல்லமை எங்கெல்லாம் செயல்படுமோ அதே வல்லமை இவனுக்குள்ள என்ன பண்ணும், செயல்படும். காரணம், அந்த முத்திரை என் மேல இருக்கு. அந்த முத்திரை யார் மேல இருக்கு, என் மேல இருக்கு. அடுத்து ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை சொல்றாரு, கிருபையின் மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். கிருபையின் மகிமையை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாராம், யாருக்கும் கிடைக்காத கிருபை. கிருபைங்கிறது யாருக்குமே கிடைக்காது. ஆனா அந்த கிருபைய எனக்கு கர்த்தர் எப்படி கொடுத்திருக்காராம், எனக்கு ஒரு மகிமையா கொடுத்திருக்கிறாராம். அந்த கிருபையே எனக்கு ஒரு மகிமை. இன்றைக்கு நம்மள நாம பிரதிபலிக்கிறதுக்கு, நம்மள பியூட்டியா காட்டிக்கிறது நம்ம அதிக காரியத்தை என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆனா வேதம் சொல்லுது, உன்னை நான் கிருபையினாலேயே பியூட்டியா என்ன பண்ணிருக்கிறேன், மாத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 5வது வார்த்தை என்ன சொல்லுகிறது, கிருபையினாலேயே உன்னை நான் மகிமையாக்கி வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற, எனக்கு கிருபை இல்லைன்னு கெஞ்சுற, எனக்கு கிருபை தாங்கன்னு கெஞ்சுற, எனக்கு இந்த விஷயத்துல கிருபை கொடுன்னு கெஞ்சுற. ஆனா உனக்கு கிருபையை நான் எப்படி கொடுத்திருக்கிறேன், அலங்காரமாவே கொடுத்திருக்கிறேன். அடுத்து ஸ்தோத்திரம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, எனக்கு பாவ மன்னிப்பின் மீட்பின் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. 7வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு பாவ மன்னிப்பின் மீட்பை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் கேளுங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு நான் எங்க பரிகாரம் பண்ண முடிக்க போறேன்னு தெரியலேன்னு சொல்லி இன்றைக்கும் எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மரண தருவாயில ஸ்தோத்திரம் யாரையாவது போய் கேட்டீங்கன்னா முக வாடலா இருக்கும். சில பேரை கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னா, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் இன்னும் எந்த புண்ணியமும் என்ன பண்ணல, செய்யல. என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான் எனக்கு நிச்சயமே என்ன இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, உன் பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன். எப்படி மன்னிச்சேனா, நான் சிந்தின ரத்தத்தால. பாவ மன்னிப்புங்கிற ஒரு 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 பிரதானமான ஆசீர்வாதமே இன்னைக்கு அநேகருக்கு இல்லாம இருக்கிறப்ப, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம், நான் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டவன், நான் மீட்டெடுக்கப்பட்டவன் பாவத்திலிருந்து. ஆனா நம்ம சொல்றோம், நான் இன்னும் பாவத்திலிருந்து என்ன பண்ணல, விடுதலையே ஆகல. விடுதலையை கொடுத்திருக்காரு, விடுதலை எடுத்து பயன்படுத்து. விடுதலை எனக்குள்ளதான் இருக்கேன், இருதயத்துல விடுதலை இருக்கு. ஆனா நான் சொல்றேன், நான் இதுக்கு அடிமையா இருக்கேன், நான் அதுக்கு அடிமையா இருக்கேன், நான் அந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறேன். இல்ல, விடுதலை உள்ள இருக்கு. நீ விடுதலையவே அடிமையாக்கி என்ன பண்ணிருக்கிற, வச்சிருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. உனக்கு பாவ மன்னிப்புங்கிற ரட்சிப்பை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, மன்னிப்பை கொடுத்து நான் உன்னை நடத்தினா, நீ அந்த மன்னிப்பையே கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறப்ப, சிறைக்குள்ள வச்சிருக்க. அதனால நீ சிறைப்படுத்தின மன்னிப்பை வெளியே கொண்டு வா. நீ எதுலலாம் சிறையாக்கிருக்கியோ அதுல இருந்து நான் உனக்கு என்ன பண்றேன், மன்னிப்பு கொடுக்குறேன். நான் மன்னிப்பை சிறை பண்ணி வைக்கிறப்ப என்னுடைய சிறை எப்படி மாறும். அதனாலதான் சொல்றாரு, உனக்கு கொடுத்த மன்னிப்பு இருக்குல்ல, அதை போய் உன் சேஃப்டி லாக்கருடைய பாஸ்வேர்டை போட்டு அந்த மன்னிப்பை நீ வெளியே எடு, அந்த ரட்சிப்பை நீ வெளியே எடு, அந்த ரத்தத்தை நீ வெளியே எடுத்தனா இன்னைக்கு நீ எதுலலாம் சிறைப்பட்டு இருக்கிறியோ அத்தனையும் நான் என்ன பண்றேன், திருப்புறேன். அப்ப மன்னிப்பு எனக்குள்ள இருக்கு, செயல்படுத்ததான் நான் இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மன்னிப்பு உனக்குள்ளதான் இருக்கு, மீட்பு உனக்குள்ளதான் இருக்கு. 1:8 சொல்லுது, சகல ஞானமும் சகல புத்தியும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காராம், கொடுத்திருக்காராம். எனக்குள்ள சகல ஞானமும் சகல புத்தியும் இருக்கு. செயல்படுத்தினா போதும், செயல்படுத்தினா போதும். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, பயன்படுத்துறது இல்ல. நம்ம கொடுக்கப்பட்ட தேவ புத்தி என்ன பண்றது இல்ல, பயன்படுத்துறதே இல்ல. அதை ஸ்தோத்திரம் நல்லா டெய்லி சோப் போட்டு கழுவி தொடச்சி ஷோகேஸ் என்ன பண்ணிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, உனக்கு சகல ஞானத்தையும் சகல புத்தியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் தான் ஞானம் இல்லாதவனை போல என்ன பண்றேன். அதனாலதான் ஸ்தோத்திரம் யாக்கோபு சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கடவான், அப்பொழுது யாவருக்கும் அவர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. ஒருவேளை எதுக்கு தெரியுமா இந்த வார்த்தையை சொல்றாரு யாக்கோபு, ஒருவேளை நீ ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்குன்னு தெரிஞ்சா நீ யார்கிட்டையும் கேட்காத தேவ சமூகத்துல போ,
காரணம் உனக்குள்ள அவர் தான் ஞானத்தை வச்சிருக்காரு, அவர் தான் உனக்குள்ள புத்தியை வச்சிருக்காரு. புத்தியையும் ஞானத்தையும் வச்சவருக்கு அதை கொளுத்தி விடவே என்ன பண்ணும் தெரியும். எனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா நான் தான் சொல்றேன் நான் மக்கு சாம்பிராணின்னு. ஆனா எனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. அநேக பிள்ளைங்க எனக்கு படிப்பு மண்டையில ஏற மாட்டேங்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புலம்புறாங்க. வேதம் சொல்லுது, எம்மா நீ படிக்க தேவையான ஞானத்தை உனக்குள்ள தான் வச்சிருக்கிறேன், நீ படிக்க தேவையான புத்தியை உனக்குள்ள தான் நான் வச்சிருக்கிறேன், அதை நீ செயல்படுத்தினா மட்டும் போதும், மீதிய கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணும், நம்மள பிரகாசிக்க பண்ணும். ஆனா அநேக நேரத்துல என்ன பண்றது இல்ல, வரலன்னு சொல்றோமே தவிர செயல்படுத்த மாட்டேங்கிறோம். நீங்க காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செமஸ்டர் பை செமஸ்டர் எழுதுவோம். பிஇ படிச்சோன்னா 8 செமஸ்டர் இருக்கும், டிப்ளமா படிச்சோன்னா 6 செமஸ்டர் இருக்கும். நான் டிப்ளமா படித்தேன், அதனால எனக்கு 6 செமஸ்டர் இருந்துச்சு. என் கூட படித்த பசங்க எல்லாமே ஸ்தோத்திரம் நல்ல ரேங்க்ல ஹோல்டரா என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த செமஸ்டர்ல எக்ஸாம் எழுதுறதுல ஜஸ்ட் வெறும் 7 பேப்பர் தான் எழுதணும். ஜஸ்ட் 7 பேப்பர், ஒரு செம்முக்கு 7 பேப்பர் 8 பேப்பர் தான் இருக்கும். அந்த 7 பேப்பர் 8 பேப்பர்ல 3 பேப்பர் 4 பேப்பர் தான் பாஸ் ஆகும், மீதி 3 பேப்பர் 4 பேப்பர் அரியர் வச்சிருவோம். பாதிக்கு பாதின்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த செமஸ்டர் எழுதுறப்ப 7 பேப்பர் பிளஸ் 4 பேப்பர் அரியர் பேப்பர் சேர்த்தாக்க 11 பேப்பர் எழுதணும். அதுலயும் பாதி வைப்போம், அடுத்த செமஸ்டருக்கு போவோம். அந்த 3 இந்த 7ல இதுல ஒரு 3, அடுத்த 7 போனாக்க 7 6 எங்க வந்துடும், அது ஒரு 13 பேப்பர் ஆயிரும். இப்படியே அரியர் வச்சு கடைசியில் 6வது செமஸ்டருக்கு போயிடுவோம். 6வது செமஸ்டருக்கு போனாக்க அங்க ஏற்கனவே ஒரு 7 பேப்பர் இருக்கும், நான் தூக்கிட்டு போனது ஒரு 21 பேப்பரா இருக்கும். 7 21 சேர்ந்தா 28 பேப்பர் ஆயிரும். 28 பேப்பர் என்னையும் கிளியர் பண்றது, 7 பேப்பரை கிளியர் பண்ண முடியாம தான் எனக்கு 6வது செமஸ்டர் வந்து உட்காந்துருக்கிறேன். ஆனா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, அம்புட்டையும் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. நான் இடையில ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன். 14 அரியர் ஒருத்தன் வச்சிருந்தான், 14 அரியர், ஒரே அட்டம்ப்ட் 14 பேப்பரும் கிளியர். இது எங்க இருந்து வந்து ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? 7 பேப்பரை பாஸ் பண்ண முடியாதவன் எப்படி 14 பேப்பரை பாஸ் பண்ணான்? ஞானம் உள்ளதான் இருக்கு, புத்தி உள்ள இருக்கு. அன்னைக்கு புத்தி படிக்க விடல, அன்னைக்கு ஞானம் படிக்கிறதுக்கு செயல்படுத்தல, ஞானத்தையும் புத்தியும் வேற எதுக்கு என்ன பண்றது, செயல்படுத்துறது. இன்றைக்கும் கர்த்தர் சபைக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்ற வார்த்தை, உனக்கு கொடுத்த ஞானத்தையும் புத்தியையும் ராஜ்யத்துக்கு என்று சரியான நோக்கத்துக்காக பயன்படுத்துவனா அது நல்ல முறையில உனக்குள்ள செயல்படும். நீ வீணான கருத்துக்கும் ஞானத்தை செயல்படுத்தினா, நீ வீணான கருத்துக்கும் புத்தியை செயல்படுத்தினா உன் புத்தி மக்கி மட்டு போகும். அரியர் வச்சவன் எப்படி கிளியர் பண்ணா? உள்ள ஞானம் இருக்கு, உள்ள புத்தி இருக்கு, ஆனா புத்தி மட்டாய் என்ன பண்ணுது, படிக்கிற காலத்துல மேய போயிருச்சு, அதனால அரியர் விழுந்துருச்சு. இப்ப ஸ்தோத்திரம் காலேஜ் விட்டு வெளியே போக போறான், வெளியே போனா வேலை கிடைக்கணும், அரியர் இருக்கிறவனுக்கு வேலை தர மாட்டாங்க, பயத்துல உட்காந்து படிக்கிறான், எல்லா பேப்பரையும் கிளியர் பண்றான். இதே தேவ பக்தியோடு ஞானத்தையும் புத்தியும் செயல்படுத்தினா என்றைக்கோ என் பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கும். இன்றைக்கு நான் அரியர்ன்ற பேர்ல என்ன பண்ணிருக்க மாட்டேன், வெளியில வந்திருக்க மாட்டேன். அரியர்ன்ற முகத்தோட நான் உட்காந்து 28 பேப்பரையும் கஷ்டப்பட்டு எழுத அவசியம் இல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட 7 பேப்பர் மட்டும் எழுதினா போதும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தல. இன்றைக்கும் சபைக்கு நல்ல ஞானத்தை நல்ல புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, சரியான விதத்துல பயன்படுத்துங்க. தேவனுக்கு என்று ஜெபத்தோடு அதை பயன்படுத்துங்க, தேவ பக்தியோடு அதை பயன்படுத்துங்க. நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் புத்திக்கும் அநேகரை நீங்க ரட்சிப்புல என்ன பண்ணலாம், நடத்தலாம். ஆனா நம்ம புத்தி என்ன புத்தி, சிஐடி புத்தி. அதனால என்ன பண்ணாது, தேவனுக்காக செயல்படவே செத்தாலும் செயல்படாது. சிஐடி புத்தியும் கோண புத்தியும் மாறிச்சுன்னா தேவனுக்காக பயன்படலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் புத்தியும் விலையேற பெற்றது. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஞானம் இல்லாம புத்தி இல்லாம இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதோட இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்கள நம்மளை கத்த படைக்கல. மனநலம் பாதிக்கப்பட்ட மனுஷர்களை கத்த நம்மளை படைக்கல, நல்லா ஞானத்தை நல்லா புத்தியை கொடுத்துருக்காருல. அப்புறம் புத்தி கோண புத்தியா போகுது, அப்புறம் புத்தி சிஐடி புத்தியா போகுது, அப்புறம் புத்தி எதையோ யோசிக்குது உட்காந்து. கொடுத்த புத்தியை தேவனுக்காக பயன்படுத்தணும்னா ராஜ்யம் கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும். குறிப்பா நான் கட்டப்படுவேன். சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன், என் குடும்பம் கட்டப்படும், என் சபை கட்டப்படும், என் தேசம் கட்டப்படும். நான் புத்தியை கோண புத்தியா வச்சிருந்தா நானும் மக்கி போயிடும், என் சபையும் முக்கிய போயிடும். ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் எங்க வச்சிருக்காரு, எனக்குள்.
எப்படி இங்கிலீஷ் படிக்க வந்துச்சு? எப்படி தமிழ் படிக்க கத்துக்கிட்டோம்? எப்படி பேச கத்துக்கிட்டோம்? எப்படி எழுத கத்துக்கிட்டோம்? உள்ள ஞானம் புத்தியெல்லாம் இருக்குல்ல. ஒழுக்கத்தை எப்படி கத்துக்கிட்டோம்? உள்ள புத்தி இருக்குல்ல. அதை சரியா செயல்படுத்தினாக்க வாழ்க்கை சரியா இருக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயன்படுத்தின ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குமா? ஏன் பயன்படுத்துறது இல்ல? பயன்படுத்துங்க. இதுக்கு அப்புறமாவது உள்ள இருக்கு, வெளியே கொண்டு வாங்க. வெளியே மட்டும் கொண்டு வந்து பாருங்க. இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ள நீங்களே 100-150 பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த 24 ஜெபத்துக்கு நான் பண்ண மாட்டேன். உங்கள இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க? வாரத்துக்கு 2 பேராவது வந்து பிரசங்கம் பண்ணுங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நல்ல வேலை, இப்பயாவது ஆமேன்னு போட்டீங்களே. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு விசுவாசம் இருக்கு. நான் வெளியில இருந்து ஊழியக்காரன் என்ன பண்ண தேவையில்ல, கூப்பிட தேவையில்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசியை எழுப்பிவிட்டு ஒரு நாளைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஒரு நாள் நீங்க பிரசங்கம் பண்ணுங்கனாலே 21 நாள் 40 நாள் ஜபமே நடத்தலாம். அல்லேலூயா. உங்க பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க 100 நாள் ஜபம் வைங்க அப்படின்னு. 100 நாள் ஜபத்துக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறேன், யாரை கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு. இந்த இத்தனை பேர் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? அல்லேலூயா. 50 நாள் நடத்த 50 நாள் நீங்க எடுக்க மாட்டீங்க. என்னங்க இவ்வளவு நேரம் ஆமேன் போட்டீங்கப்பா, கப்பு ஜிப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுப்பீங்கல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஞானமும் புத்தியும் செயல்படுத்தினா நிச்சயமா தேவனுக்காக பயன்பட முடியும். அதான் சொல்றாரு. அடுத்து ஸ்தோத்திரம் 9-10 பாக்குறப்ப தேவனுடைய சித்தத்தின் ரகசியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவு நமக்கு இருக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தேவ சித்தம் செய்ய தெரியாது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ ஜனங்களை, உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்களை போய் பாருங்க. அவங்களுக்கு தங்களுடையதான கடவுளை எப்படி பிரியப்படுத்துன்னு தெரியாது. ஏதோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, கர்மேல் பர்வதத்துல எலியாவும் மற்ற பாகால் தீர்க்கதரிசிகளும் இருந்த பொழுது பாகால் தீர்க்கதரிசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணாங்க, அப்புறம் பலி செலுத்தினாங்க, அப்புறம் தங்களை தாங்களே கீறிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க, அப்புறம் உருண்டு பிறண்டு அழுக ஆரம்பிச்சாங்க. என்னென்னமோ வித்த காட்டுறாங்க. ஆனா எதுவுமே என்ன பண்ணல, பதில் கொண்டு வந்து கொடுக்கல. காரணம் என்ன? சித்தத்தை அறிந்து கொள்ள முடியல. ஆனா ஸ்தோத்திரம் அப்படியே திருப்பி எலியா கிட்ட போனீங்க அப்படின்னா, எலியா தேவ சித்தம் செய்யறதுக்கு எதுவுமே செய்யல, சரிப்படுத்தினாரு. சித்தத்தை சரியாயிருச்சு. பலிபீடத்தை சரிப்படுத்தினாரு. சித்தம் தெளிவா வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இன்றைக்கு தேவ சித்தம் செய்வதற்கு எனக்குள்ள கர்த்தர் எல்லா கிருபையும் கொடுத்திருக்கிறாரு. அதை அறிந்து கொள்ளத்தக்க அறிவு எனக்கு இருக்கு. இன்னைக்கு ஸ்தோத்திரம் யோசேப்புக்கு சொப்பனத்தை சொல்லக்கூடிய ஒரு தெளிவு இருக்குனாக்க, தானியேலுக்கு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றதுக்கு ஒரு தெளிவு இருக்குதுனாக்க, எனக்குள்ளும் கர்த்தர் அந்த அறிவை வச்சிருக்கிறாரு. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்க அறிவு எனக்குள்ள வச்சிருக்காரு. பட் அதை நான் செயல்படுத்தணும். எனக்குள்ள தேவ சித்தம் செய்யத்தக்கதான அறிவு இருக்கு. இப்ப என்னைய கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாருன்னு இப்ப பவுலுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைனாக்க, நீ அனனியாக்கு சொல்லுவார், அனனியாவே நீ போய் பவுல் என்ன பண்ணு, சுகமாக்கு, அவன் என்ன செய்யணுமோ அதை நான் என்ன பண்றேன், செய்ய வைக்கிறேன் அப்படின்னுவாரு. சோத்திரம். அதே போலதான் பவுல கொரிந்து பட்டணத்துக்கு கர்த்தர் கொண்டு போனாரு, பவுல ரோமுக்கு கொண்டு போனாரு, பவுல சிறைச்சாலையை கொண்டு போனாரு, பவுல நிருபம் எழுத வச்சாரு. இதெல்லாம் எங்கே இருந்து எழுத வச்சாரு? தேவன் அவருடைய சித்தத்தை பவுலுக்குள் வைத்திருந்தபடினால் பவுல் அதை எழுத்து மூலியமா சொல்றாரு. அப்ப சித்தத்தை புரிந்து கொண்டவனால் எப்படியும் ஊழியம் செய்ய முடியும். அவனுக்கு வாசல் என்னைக்கு அடைக்கப்படாது. சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு எதுவுமே தடை கிடையாது. சிறைச்சாலை தடை கிடையாது, ரோம போர்ச்சவர்கள் தடை கிடையாது, கப்பல் சேதம் தடை கிடையாது. காரணம், சித்தம் செய்கிறவனுக்கு எப்படியும் கர்த்தர் வாசலை திறப்பார். சித்தம் செய்கிறவனுக்கு செத்தாலும் வாசல் என்ன பண்ணும், திறக்கும். ஸ்தேவானுக்கு திறந்தது போல அவன் சித்தம் செஞ்சான். செத்ததுக்கு அப்புறமும் சித்தம் என்ன பண்ணுச்சு, நிறைவேறுச்சு. பவுல் சித்தம் செய்ய ஆரம்பிச்சாரு, விஷப்பாம்பு கடிச்சிச்சு, சித்தம் நிறைவேறுச்சு. கப்பல் சித்தத்தை ஏற்படுச்சு, சித்தம் நிறைவேறுச்சு. அவமானப்படுத்தப்பட்டாரு, சித்தம் நிறைவேறுச்சு. வாரில் அடிக்கப்பட்டாரு, சித்தம் நிறைவேறுச்சு. ஜெயில தூக்கி போட்டாங்க, சித்தம் நிறைவேறுச்சு. வீட்டு சிறையில வச்சாங்க, சித்தம் நிறைவேறுச்சு. ஸ்தோத்திரம். தேவனுடையதான சபையை பூரா சத்ருவான என்ன பண்ண, கள்ள போதத்தை நிரப்ப ஆரம்பிச்சான். அவர் எங்க இருக்காரு? ரோமபுரி சிறைச்சாலை இருக்காரு. இந்த நிருபத்தை எழுத போது கூட கிபி 64 நினைக்கிறேன், கிபி 64 அவர் இந்த நிருபத்தை எழுதும்போது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. சிறைச்சாலைக்குள்ள இந்த நிருபத்தை எழுதுறாரு. காரணம் என்ன? சித்தம் செய்கிறவன் எங்க இருந்தாலும் அவன் எழுத்தும் போய் என்ன பண்ணும், அநேகருக்கு ஊழியம் செய்யும். அப்ப எனக்குள்ள சித்தத்தை புரிந்து கொள்கிற அறிவு இருக்கு. செயல்படுத்தினா எனக்கு எதுவுமே தடையா என்ன பண்ணாது, இருக்காது. சித்தம் செய்கிறவனுக்கு தடை என்பதே ஒன்று கிடையாது. சித்தம் செய்யாதவனுக்கு வாழ்க்கையில ஒரு அடி என்ன, 1/2 அடி கூட வைக்க அவனுக்கு என்ன பண்ண முடியாது,
அவன் போராடியே சாகணும் கடைசி வரைக்கும். ஆனா சித்தம் செய்யறவன் அப்படி கிடையாது. அவன் எங்க அடைக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு வாசலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நூதனமா திறந்து விடுவாரு. சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு போட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஸ்தோத்திரம் வலியால துடிக்க கூடாது, நீ வலியால் அழுக கூடாது. என்ன ஆண்டவரே பண்ணும்? என்னை துதிச்சு பாடு. அது சித்தம். செஞ்சாரு. சிறைச்சாலை கட்டு உடஞ்சிச்சு. சில சமயம் கர்த்தர் செய்ய சொல்ற காரியம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது, செஞ்சிடணும். பதில் தானா வெளிப்படும். நம்ம என்ன சொல்லுவோம்? சில சமயம் நானே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், பலவீனமா ஆலயத்துக்கு வாங்கன்னு. வீட்டில் போயிட்டு நான் யோசிப்பேன், ஸ்தோத்திரம் என்ன பலவீனத்துக்கு ஆலயத்துக்கு வான்னு சொல்லிட்டோமே, இவங்க நம்மளை திட்ட மாட்டாங்கன்னு யோசிப்பேன். திட்டினா திட்டு போறாங்கன்னு விட்டுருவேன். சில சமயம் அதை வெளிப்படையாவே காதலை கேட்டுட்டேன். அது ரெண்டாவது விஷயம். ஸ்தோத்திரம் பாஸ்டர் உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க, நான் கால் வலியோட இழுத்துட்டு வரதுக்குள்ள, எனக்கு இடுப்பையோட வரதுக்குள்ள, எனக்கு தலைவலியோட வரதுக்குள்ள நான் படுறப்பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸ்தோத்திரம் குறிப்பா சகோதரிக்குள்ள வரும்பொழுது, அவங்களுக்கு அந்த மாத பலவீனம் வரும்பொழுதெல்லாம் அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க, ஜபத்துல காணப்பட மாட்டாங்க. நான் சொல்றேன் 11 வருஷம், எத்தனை வருஷம்? 11 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எங்க வந்தாங்க? வந்து சுகம் கிடைச்சிச்சா பெரும்பாடோட போனாங்களா? சொல்லுங்க. கிடைச்சிச்சு இல்ல? அப்ப பலவீனத்தோட இயேசு சமூகத்துக்கு வந்தா சுகம் கிடைக்குது இல்ல? அப்புறம் வீட்டுல என்ன வேலை? சித்தம் செய்யறவனுக்கு எதுவா இருந்தாலும் அது என்ன ஆகும்? சுஸ்தமாகும். சித்தம் செய்யாதவனுக்கு சுஸ்தம் கொடுக்க கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டான், ஏஞ்சி வரமாட்டாங்க. அந்த மாத நாட்கள்ல வரக்கூடிய பலவீனமா பரவாயில்ல, பொருட்படுத்தாம அன்றைக்கு ஆலயத்துல ஒரு ஜபமா போய் கலந்துக்கங்க. இதுவரைக்கும் கண்ட பலவீனத்தின் வேதனையை கர்த்தர் அன்னைக்கு என்ன பண்ணுவாரு? குறைப்பாரு. அதனால பலவீனத்தை பெருசாக்கி அதை ஒரு காரணமாக்கி உங்க சித்தத்தை என்ன பண்ணாதீங்க, தேவ திட்டத்தை என்ன பண்ணாதீங்க, ஆனா போடாதீங்க. ஏன்னா தேவ திட்டத்தை யாரால மட்டும்தான் கெடுக்க முடியும்? என்னால மட்டும்தான் கெடுக்க முடியும். என்னுடைய சித்தத்தை என்னால மட்டும்தான் கெடுக்க முடியும். ஏன்னா பேதுருடைய சித்தத்தை யாரு கெடுத்தா? சத்துருவா கெடுத்தான். பேதுருவே தான் கெடுத்தான். சத்துருவா வந்து அவனை வலைய எடுத்துட்டு மீன் பிடிக்க போச்சோன்னது, பிசாசா வந்து அவன் காதல போதனை பண்ணது, ஏவாளுக்கு பண்ணது மாதிரி இல்ல. அவன் சித்தத்துக்கு கெடு செக்கு வச்சது அவனே தான் செக்கு வச்சான். இன்றைக்கு அநேகர் சித்தம் செய்யாதபடிக்கு நமக்கு நாமளே பெரிய தடையா இருக்கிறோம். அதனால தடையை உடைங்க. சித்தம் செய்கிற அறிவு எனக்குள்ள இருக்கு, நான் ஏன் தடை பண்ணணும்? அத ஏன் தடை பண்ணணும்? சொல்லுங்க, ஏன் தடை பண்ணணும்? பக்கத்துல கேளுங்க, உங்களுக்குள்ள சித்தம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரான்னு கேளுங்க. சும்மா சித்தம் செய்ய கிருபை இருக்கா? இருக்காலே கேட்டு பதில் சொல்லுங்க. இருக்குன்றாங்களா? அப்ப சித்தம் செய்ய சொல்லுங்க. அப்புறம் செத்தவன் மாதிரி செயல்படுற, சித்தம் உள்ள மாதிரி செயல்படுன்னு சொல்லுங்க. சித்தம் உள்ளவனுக்கு அனைத்தும் பாதையே, அனைத்து தடைகளும் பாதையே. சித்தம் செய்யாதவனுக்கு பாதையும் தடையே, பாதையும் தடையே. ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்றாரு, அதே ஸ்தோத்திரம் 1:13 முதல் 14 வசனத்துல பாக்குறப்ப, சுதந்திர ஆகும்படிக்கு நம்மள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிருக்காரு? முத்திரை போட்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சுதந்திர ஆகும்படி அழைக்கிறாரு, ரெண்டாவது இவன் தான் சுதந்திரன்னு முத்திரையும் என்ன பண்றாரு? போட்டு வைக்கிறாரு. அடுத்து 17 முதல் 19 வசனத்துல பாக்குறப்ப, பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்ன பண்றாராம்? கொடுத்திருக்காராம். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க அப்பான்னு ஜெபம் பண்றோம். எதுக்கு? வருங்காலத்தை புரிஞ்சுகொள்றதுக்கு, வேதத்தை படிக்கிறதுக்கு. ஆனா வேதம் சொல்லுது, நான் உனக்கு ஏற்கனவே பிரகாசமுள்ள மனக்கண்கள் நான் இருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க, வித்தியாசத்தை அறிஞ்சு கொள்ளத்தக்க எனக்கு தெளிவுள்ள ஒரு பார்வையை கொடுங்க நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க பார்வையை உனக்குள்ள ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். ஆனா நான் அதை என்ன பண்றது இல்ல, செயல்படுத்துறது இல்ல. அதே 20 முதல் 23 வசனத்துல பாக்குறப்ப, சபையோட மேன்மை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சபையாகிய எனக்கு, சபையாகிய நமக்கு கர்த்தர் என்னென்ன மேன்மையை வச்சிருக்காருன்ற ஒரு லிஸ்ட் அங்க போட்டுப்பட்டிருக்கு. என்ன லிஸ்ட்னாக்க பாக்குறப்ப, எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மைக்கும் மட்டுமல்ல மறுமையிலையும் மேன்மை அடையத்தக்கதாக சபையை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? மேன்மைப்படுத்திருக்கிறாரு. எல்லா துரைத்தனம்னா என்ன? துரைத்தனம்னா என்ன? எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும்,
கர்த்தத்துவத்துக்கும். அப்ப துரைத்தனம்னா என்ன? என்ன துரைத்தனம் என்றால் என்ன? துரைத்தனம் என்றால் அரசாங்கம், கவர்மெண்ட், ஆட்சியாளர்கள்னு அர்த்தம். துரைத்தனங்கள்னா கவர்மெண்ட்னு அர்த்தம். அந்த கவர்மெண்ட் எங்க இருக்கான்? சபைக்குள்ள. கவர்மெண்ட் எங்க இருக்கான்? சபைக்குள்ள. அதிகாரம் எங்க இருக்கான்? சபைக்குள்ள. வல்லமை எங்க இருக்கான்? சபைக்குள்ள. கர்த்தத்துவம், தேவ சித்தம் எங்க இருக்கான்? சபைக்குள்ள. கர்த்தத்துவம்ங்கிற தேவ சித்தம், தேவனுடைய மேன்மை, தேவ மேன்மை எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. அப்ப எனக்குள்ள ஒரு கவர்மெண்ட கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள வல்லமையை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள கர்த்தத்துவத்தை வச்சிருக்கிறாரு. இது இன்னைக்கு மாத்திரமல்ல, ஒரு வருஷமோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷ பீரியட் கிடையாது. ஆயுள் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்துல செயல்பட முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டெம்பரவரி கிடையாது, இஸ் பர்மனன்ட். இது பர்மனன்ட். எனக்குள்ள துரைத்தனங்கள் இருக்கு. எல்லா துரைத்தனத்துக்கும் சபை அதிகாரம் உள்ளவனா இருக்கு. எத்தனை ஆட்சியாளர்கள் வரட்டும், எத்தனை கவர்மெண்ட் மாறட்டும், ஆனா ஸ்தோத்திரம், சபையினுடைய வல்லமைய யாராலும் என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரம், ஆப்பிரிக்கா தேசத்துல எனக்கு சரியா அந்த வருஷமும் அந்த பெயரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு உன்னதமான தேவ மனுஷன் இருந்தாரு. அந்த தேவ மனுஷன் ஆப்பிரிக்கா நாடு முழுவதும் சுவிசேஷம். ஒரு ஞாயிறு ஆராதனை நடத்துறதுக்கு அவருக்கு இடம் பத்தாது. ஏன்னா அத்தனை திரளான லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு நாள் அதே ஸ்தோத்திரம் ஊழியரை, நீ இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா மாறணும்னு சொன்னாராம். பிரைம் மினிஸ்டர் அந்த எலெக்ஷன் வரும்பொழுது கர்த்தர் அந்த ஊழியரை பிரைம் மினிஸ்டரா நிக்க வச்சாராம். ஏன்னா அந்த பகுதியே யாரு தான்? இவருடைய விசுவாசிங்க தான். யாரு? அந்த பகுதியே, அந்த தேசமே யாருக்கு விசுவாசி? அந்த ஊழியக்காருக்கு விசுவாசி. அப்ப ஓட்டு விழுகுமா விழுகாதா? ஆட்சி யார் கையில? ஊழியக்கார் கையில, சபையில. ஆட்சி எங்க? சபையில. ஆனா இன்னைக்கு சபையில இருக்கிற ஊழியர்கள் எங்க போயிட்டு இருக்கிறோம்? பாவம். என்ன பண்றது? இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை எடுக்காததுனால நாம அநேக இடத்துல போய் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கெஞ்ச வேண்டியதா இருக்கு. கலரா தோட்டம் வேணும், சர்ச்சுக்கு இடம் வேணும், பர்மிஷன் வேணும். நேற்றோ இன்றைக்கான்னு தெரியல, ராஜஸ்தான்ல மதம் மாற்ற தடை சட்டம் என்ன பண்ணாங்க? போட்டு அமலாக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஃபைனு. சொல்லப்போனா எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை பிளஸ் 50 லட்சம், 25 லட்சம், 1 கோடி மதிப்பு வரைக்கும் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அன்றைக்கு ஆப்பிரிக்கா தேசத்தை ஒரு ஊழியக்காரருடைய கையில கர்த்தர் கொடுத்தாருன்னா, இன்னைக்கு இந்த தேசத்தை என் சபை கையில கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சபையின் கையில கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்ப சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சபைக்குள்ள இருக்கு. இம்மைக்கான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்கான ஆசீர்வாதம் எங்கதான் இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. பட் சபை அதை செயல்படுத்தணும். அதுதான் ஆதி திருச்சபைக்கான அடையாளம். ஆதி திருச்சபை யாரும் அசைக்க முடியலையே. பேதுருவை ஜெயில போட நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆயக்காரும் பரிசேரும் வேதப்பாரும் சொல்றாங்க, எப்பா இவன் பண்ண அற்புத அடையாளங்களை அத்தனை பேரும் பார்த்துருக்கிறாங்க. இவனை இயேசுநாதரை கொன்ன மாதிரி இவன் என்ன பண்ண முடியாது, கொன்ற முடியாது. கொண்டு விட்ட கேள்வி கேட்பாங்க. சும்மா நம்ம மிரட்டிட்டு என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோன்னு சொல்லி யாரு பயப்பட்டா? வேதபாரகரும் பரிசேயரும் ஆசிரியரும். யாரை பார்த்து? பரிசுத்தாவியானவரை பார்த்தா? பேதுருவை பார்த்தா? இல்ல, அவனிடமிருந்து செயல்படுத்தப்பட்ட தேவ சித்தத்துக்கு, அவனிடத்திலிருந்து செயல்படுத்தப்பட்ட துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு, வல்லமைகளுக்கு, கர்த்தத்துவத்துக்கு பயந்து, ஜனங்களுக்கு பயந்து அன்னைக்கு என்ன பண்ணாங்க? கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்ப என்னுடைய கர்த்தத்துவத்துக்கு, என்னுடைய அதிகாரத்துக்கு, என்னுடைய வல்லமைக்கு, என்னுடைய துரைத்தனங்கள், எனக்குள்ள கொடுக்கப்பட்ட சகல காரியத்தையும் நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன்னா யாரை நீ நெருங்க முடியும்? பிசாசா? மற்ற ரட்சிக்கப்படாத மனுஷங்களா? யாராலையும் நெருங்க முடியாது. இயேசுவை யாராலும் நெருங்க முடிஞ்சிச்சா? யூதாஸ் பையன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இயேசுவை என்ன பண்ணிக்க முடியாது, பிடிச்சிருக்கவே முடியாது. அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய துரைத்தனங்கள் அத்தனை மகத்துவமானது. அதை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, சபைக்கு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம அதை சரியா செயல்படுத்துவோம்னா, என்னாலையும் ரோம போர்ச்சேவர்கள் எத்தனை முறை வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் அவர்களிடத்திலிருந்து தப்பித்து போகவும் எனக்கு தெரியும்.
அவர்களை பார்த்து, வீரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு ஆளாகாதீர்கள், ரட்சிக்கப்படுங்கள்னு அந்த அதிகாரத்தை கொண்டு, அந்த வல்லமையை கொண்டு யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணது போல என்னாலையும் அதிகாரிகளை பார்த்து பிரசங்கம் பண்ண முடியும். எனக்குள்ள தைரியம் என்கிற தேவ சித்தமாகிய அந்த சகல அதிகாரங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா நான் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. இன்றைக்கு சபையை பார்த்து அநேகர் பயந்தாங்க. இன்றைக்கு சபை அநேகரை பார்த்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? பயப்பட வேண்டியதா இருக்கு. பயப்பட வேண்டியதா இருக்கு. அதிகாரத்தை கையில் எடுங்க. ஸ்தோத்திரம். ஒரு பாடல், ஃபாதருடைய பாடல் ஒன்று இருக்கு, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. சும்மாவா ஐயா எழுதி வச்சாரு? அதிகாரம் கையிலன்னு சும்மாவா எழுதுனாங்க? அழகா சொல்றாரு பவுல், எல்லாமே உன் கையில தாப்பா இருக்கு, நீ செயல்படுத்துறதுல மட்டும்தான் விஷயம் அடங்கியிருக்கு. என் தாளந்த, என்னுடைய வரங்கள், என்னுடைய கனிகளை, என் ஊழியத்தை, என்னுடைய ஸ்தோத்திரம் சர்வாயுத வர்க்கத்தை நான் செயல்படுத்திட்டா ஸ்தோத்திரம் யாரு எனக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? நிமிர்த்திக்கிட்டு வந்து நிக்க முடியாது. தாவீது அந்த சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தினாரு, சவுல் அதை பயன்படுத்தல. அவ்வளவுதான் வித்தியாசம். பயன்படுத்துறவனுக்கு தேச ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்டுச்சு, பயன்படுத்தாதவனுக்கு மாதுளஞ்செடி கீழே உட்காந்து மாதுளம்பழத்தை ஊற்றி சாப்பிட்ற கிருபை என்ன பண்ணுச்சு? கிடைச்சிச்சு. இன்னைக்கு பாதி பேர் மரத்தடிக்கல உட்காந்து எதை சாப்பிட்டு இருக்கோம்? பழத்தை தான் ஊற்றி சாப்பிட்டு இருக்கிறோம். பலன் இருந்தும், சத்துவம் இருந்தும், அதிகாரம் இருந்தும், ராஜா என்கிற அதிகாரம் இருந்தும் சவுல் என்ன பண்ணாரு? மாதுளம்பழத்தை ஊற்றி சாப்பிட்டு இருக்காரு உட்காந்து. அவர் யாரு? தேசத்துக்கு ராஜா. அவரால் கட்டளை போட முடியும், அவரால் தளபதிகளை திரட்ட முடியும், அவரால் ஸ்தோத்திரம் யுத்தம் பண்ண முடியும். ஆனா அதிகாரம் இருந்தும், துரைத்தனங்கள் இருந்தும், வல்லமைகள் இருந்தும், கர்த்தத்துவம் இருந்தும் ராஜா என்ன பண்ணாரு? மாதுளம்பழம் சாப்பிட்றாரு. பாவம், சரீரத்துல ரத்தம் கம்மியா இருந்திருக்கும் போல உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு சித்தம் செய்ய சொன்னா இன்னைக்கு பாதி பேர் என்ன பண்ணிருக்கிறோம்? உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிடவா கர்த்தர் கூப்பிட்டாரு? சித்தம் செய்யும்படி. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்தது சாப்பிடுறதுக்கு உட்காந்து டெய்லி இல்ல, செயல்படுத்துறதுக்கு. சபையை கொடுத்தது எதுக்கு? காணிக்கை வசூல் பண்றதுக்கா? ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. விசுவாசிகளை சபையில கொடுத்ததுக்கு எதுக்கு? 2 மணி நேரம் சும்மா போய் உட்காந்து வருவோமா? இல்ல, சபையோடு சேர்ந்து, ஊழியக்காரோடு சேர்ந்து சபையை வளர்க்கிறதுக்கு. ஏதோ கிராமத்துக்கு போகணும், ஒரு பிரேயர் செல் ஆரம்பிக்கணும், ஒரு கேர் செல் ஆரம்பிக்கணும், எதையாவது ஒண்ணு பண்ணணும் தான் விசுவாசிகளை கர்த்தர் சபைக்குள்ள கொடுத்தாரு. ஆனா சபை விசுவாச மக்கள் அதை என்ன பண்றது இல்ல, சரியா தட்டி விட்டு செயல்படுத்துறது இல்ல. பாஸ்ட் பாத்துக்குவார், என்னை விட பாஸ்டுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, யார் இல்லைன்னா அப்புறம் கர்த்தர் விசுவாசிகளை இத்தனை பேரை கொடுத்தாரு? சும்மா பார்வையாளர் மாதிரி வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு அப்ப தண்ணியை குடிச்சுக்கிட்டு மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் தண்ணியை குடிச்சிட்டு போறதுக்கா? 2 மணி நேரம் பேசுறேன், நான் தண்ணி குடிக்கிறது இல்லை. கேட்குற நீங்க மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கிறீங்க. சரி இருக்கட்டும், உங்களுக்கு கத்த தண்ணி கொடுத்தா எனக்கு தண்ணி கொடுக்கல, அவ்வளவுதான், இருந்துட்டு போட்டோம். அப்ப ஸ்தோத்திரம் எதுக்கு? தண்ணி குடிச்சிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கா? செயல்படுறதுக்கு. விசுவாசின்ற ஸ்தானத்தை கொடுத்தது எதுக்கு? செயல்படுறதுக்கு. அதிகாரம் கொடுத்தது எதுக்கு? சும்மா உட்காந்து பாஸ்டர் அழுகுறதுக்கா? செயல்படுத்துறதுக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, உனக்குள்ள சகல அதிகாரங்களும் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கு, செயல்படுத்து. நீ செயல்படுத்தினா துரைத்தங்கள் என்ன, அதிகாரிகள் என்ன, வல்லமை படுத்துறது என்ன, கர்த்தத்துவம் என்ன, இம்மைக்கானது என்ன, மறுமை வரைக்கும் நீ என்ன பண்ணலாம்? செயல்படலாம், செழிப்பா இருக்கலாம். காரணம் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கு. தேவன் கொடுத்த ரட்சிப்பு. 2ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டாக்க ஸ்தோத்திரம் 1 முதல் 3 வசனத்தை பார்க்கிறப்ப, பாவத்திலிருந்து மரித்தவர்களா இருந்த நம்மளை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் உயிர்ப்பித்தாரு. அந்த உணர்வு எனக்கு என்ன பண்ணணும்? எப்பயுமே இருக்கணும். என் இருதயம் எதுல உணர்வு உள்ளதா இருக்கணும்னா, எனக்கு கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தான்ற உணர்வு என் இருதயம் என்னைக்குமே இருக்கணும். ஏன்னா அப்பதான் பாவம் செய்யாது அந்த இருதயம். ஏன்னா யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்க எப்படி பாவம் செய்ய முடியும்? காரணம் என்ன? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, மன்னிப்பை, ஸ்தோத்திரம் உயர்வை யோசேப்பு தன் கண்ணுக்கு முன்பாகவே வச்சிருந்தார்.
ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த பாவ மன்னிப்பை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருங்க. கண் கருவிழி போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பாவ மன்னிப்பை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாவம் செய்யறதுக்கு மனசு என்ன பண்ணாது, வராது. ஏன் பாவம் செய்ய கை கால் போகுது, இருதயம் ஏன் தூண்டப்படுது? மன்னிப்பு என்னுடைய கண்கள் என்ன பண்ண, இருதயம் என்ன பண்ணல, உணரல. கண்ணும் என் இருதயமும் மன்னிப்பு என்ன பண்ணல, உணரல. உணராத இருதயத்துக்கு மன்னிப்பை கொடுத்துட்டு இப்ப அந்த மன்னிப்பை வாங்கவும் முடியாம, அதை பிரயோஜனப்படுத்தவும் இல்லாம, இன்றைக்கும் சில மன்னிப்புகள் தேவ சமூகத்துக்கு முன்பாக சபைக்குள்ள சும்மாவே தான் இருக்கு. மீண்டும் மீண்டும் மன்னிப்பு, மீண்டும் மீண்டும் சுத்திகரிப்பு, மீண்டும் மீண்டும் பாவ மன்னிப்பு. ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த மன்னிப்பை நான் என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். இவ்வுலக வாழ்க்கைக்காக அல்ல, மறுமையின் வாழ்க்கைக்காக. இவ்வுலக வாழ்க்கைக்கு ஏற்றபடி அல்ல, ஸ்தோத்திரம், கீழ்ப்படியாமின் பிள்ளையா வாழ்றதுக்காக அல்ல. ஒரு நாள் கீழ்ப்படியாத பிள்ளையா நான் வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு நான் கீழ்ப்படியாத பிள்ளை கிடையாது. எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த உணர்வு எனக்கு வேணும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் கோபாக்கினை பிள்ளையா இருந்தேன். என்னைய கோபாக்கினை பிள்ளையா இல்லாம சுதந்திர வழியா கர்த்தர் மாத்திருக்க. அந்த உணர்வு எனக்கு என்ன பண்ணணும், வேணும். இப்போ உணர்வோடு நான் செயல்பட்டேன்னா, நான் அந்த பாவ மன்னிப்பை நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன்னா, நான் மறுபடியும் பாவம் என்ன பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரம். 5வது வசனம் சொல்லுது, கிருபையினால என்ன பண்ணிருக்கிறோம், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. சும்மா இல்ல, கிருபையால ரட்சிப்பு யாருக்கும் கிடைக்காது. இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்தத்தை யாரும் உடையவர்களா மாறல. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே அநேக யூத மக்கள் என்ன பண்ணல, அந்த ரத்தத்துக்கு உரியவர்களாய் மாறல. இன்றைக்கு எனக்கு நமக்கு அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா இது கிருபையா வேற என்ன? கிருபை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஐஸ்வர்யத்தையும் வருங்கால நமக்குள்ள விளங்க பண்ணுகிற தேவன், மேன்மையான காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணக்கூடிய தேவன். ஸ்தோத்திரம். 7வது வசனம் சொல்லுது, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? கடவுளுக்கு சமமா யாராவது உட்கார முடியுமா? போய் கருவறைக்குள்ளேயே விடமாட்டாங்க. இன்னைக்கு கோயில் கருவறைக்குள்ளேயே விடமாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, உன்னதங்களில் அவருக்கு சமமாய் உட்கார வைத்தார். இந்த மேன்மை யாருக்கு கிடைக்கும்? ரட்சிக்கப்பட்ட எனக்கு தான் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட சபைக்கு தான் இருக்கு. இப்படிப்பட்ட மேன்மை வைத்திருக்கிற சபை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? தேவனுக்கு சமமா ஸ்தோத்திரம் அங்க ஒரு சேரை போட்டு என்னைய உட்கார வைக்கிறாருன்னா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? கொஞ்சம் சபை மறுபடியும் காதுகள்ல அந்த வார்த்தையை மறுபடியும் போன, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். 8வது வசனம் சொல்லுது, கிருபையிலேயே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனால், தேவ ஈவு. இதெல்லாம் எனக்குள்ள செஞ்சது எங்க அப்பா எங்க அம்மா இல்ல, கர்த்தரே எனக்குள்ள இதை செஞ்சிருக்காரு. அப்ப என்னை எவ்வளவு விசேஷத்தை உள்ளவனா பார்த்து எனக்கு மன்னிப்பு கொடுத்து, எனக்கு விடுதலையை கொடுத்து, எனக்கு அதிகாரத்தை கொடுத்து, எனக்கு கிருபையை கொடுத்து, சரிக்கு சமமா எனக்கு ஒரு சேரை கொடுத்து இவ்வளவு செஞ்சாரே. எதுக்கு? கசைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கா? இல்ல, சபை அதை பயன்படுத்தும்படியாக. இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் சும்மா ஒண்ணும் வரல. மிகுந்த பிரயாசத்துக்கு பிற்பாடு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்து, அந்த ஒரே பேரான குமாரனுக்கு கொடூர மரணத்தை, தண்டனையை கொடுத்து, ஒரு துளி ரத்தமும் சரீரத்தில் இல்லாமல் சிந்தப்படுத்தப்பட்டு, அந்த இரத்த துளிகள் மூலமா கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பு, அந்த இரத்த துளியால் கிடைக்கப்பட்ட கிருபையின் சுத்திரம் வாசல் இது, அந்த இரத்த துளியால் கொடுக்கப்பட்ட சரிக்கு சமமான சேர் இது. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை இன்றைக்கு கொண்டு வர முடியுமா? இன்றைக்கு ஸ்தோத்திரம் எனக்காக, ஸ்தோத்திரம் இல்ல, எனக்காக யாராவது என்ன பண்ணலாம், அடிபட்டு சாகலாம். சாத்தியம். இன்றைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு சாத்தியம். நான் ஒரு பெரிய தப்பு பண்றேன், நான் தப்புல தப்பிக்கணும் அப்படின்னாக்க என்னை போல ஒரு குளோன் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். என்னைய போல ஒரு ரோபோட்டை கொண்டு வரலாம், என்னைய போல ஒரு மாஸ்க் போட்டனை கொண்டு வரலாம், என்னுடைய டிஎன்ஏ எடுத்து என்னைய போல இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். இதெல்லாம் சாத்தியக்கூறு. பட் கன்னியின் வயிற்றில் பிறந்த அந்த பரிசுத்தமான ரத்தத்தை யாரால் என்ன பண்ண முடியாது, மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு என்னை ரட்சித்து, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து, எனக்கு விடுதலையை கொடுத்து, எனக்கு கிருபையை கொடுத்து, எனக்கு சரிக்கு சமமான சாரை கொடுத்திருக்காருன்னா எப்படி நான் வீணாக்கலாம்?
இதை திருப்பி வாங்க முடியுமா? எந்த கடையில வாங்குறது? எந்த தேசத்துக்கு போனா இது கிடைக்கும்? செத்தாலும் வாங்க முடியாது. செத்தாலும் அவ்வளவு விலையேற பெற்ற காரியத்தை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? சபை இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற வாழ்க்கை, விலையேற பெற்ற பொருள் என் கையில இருக்கு. ஒரு துளி ரத்தம், மாசற்ற ரத்தம், கலப்படம் இல்லாத ரத்தம் கிடைக்குமா? பிறந்த குழந்தை கூட இன்னைக்கு சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, பிபி இருக்கு. பிறந்த குழந்தையோட ரத்தம் கூட இன்னைக்கு எப்படி இல்ல, சுத்தமான ரத்தமா அந்த தேசத்துக்குள்ள வரதில்ல. இப்படிப்பட்ட உலகத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக எனக்காய் சிந்தப்பட்ட சுத்தமான ரத்தத்தை நான் எப்படி காத்துக்கணும்? இன்றைக்கு வேலைக்கு போனா நாளைக்கு வேலைக்கு போய்க்கலாம், இன்றைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணா நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வாங்கக்கூடியது, பார்க்கக்கூடியது, மீண்டும் சொத்தை சம்பாதிக்கக்கூடியது. ஆனா வெளியேற பெற்ற ரத்தம் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் நம்ம சுத்திகரிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட ரத்தத்தை நான் சுத்திகரிக்கணும். எப்படி தெரியுமா சுத்திகரிக்கணும்? அந்த ரத்தத்தை நான் சில மாசுபடுத்திட்டேன். எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு துளி ரத்தத்தை நான் மாசுபடுத்திட்டேன். என்னுடைய இச்சையினால, என்னுடையதான ஸ்தோத்திரம் பல எண்ணங்களால, என்னுடையதான ஸ்தோத்திரம் மதுபான பிரியத்தினால, என்னுடையதான உலக இச்சையினால, நான் பல காரியத்தினால எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு துளி தெய்வீக ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? மாசுபடுத்திட்டேன். அதை இப்ப நான் சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சுட்டேன்னா அதோடைய வேல்யூவுக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. ஸ்தோத்திரம். பேதுரு சொல்றாரு, ஓடி போவாங்கட்ட அப்படின்னு சாத்தானை பார்த்து. பவுல் சொல்றாரு, இப்படியே ஓடி போய் திரும்பி வந்துடாது அப்படின்னு. இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு? எனக்காய் சிந்தப்பட்ட தெய்வீக ரத்தத்தை நான் சரியா பயன்படுத்துவேன்னா எனக்கு முன்னாடி சத்ரு எவனும் நிக்க முடியாது. சபை பயன்படுத்துறது இல்ல. அதான் எபேசியருக்கு சொல்றாரு, பயன்படுத்துங்கப்பா. எதுக்குப்பா கொடுத்ததெல்லாம் பூட்டி வச்சிருக்கிறீங்க? நீ இன்னொரு முறை பாவம் செய்யலாம், இன்னொரு முறை நீ வேசித்தனம் பண்ணலாம், இன்னொரு முறை நீ கள்ளத்தனம் பண்ணலாம், இன்னொரு முறை நீ ஸ்தோத்திரம் உலகத்தின் இச்சைகள் அனைத்தையும் செய்து முடிக்கலாம். ஆனா உனக்காக இன்னொரு தெய்வீக துளி ரத்தம் என்ன பண்ண போறதில்ல, வர போறது இல்ல. ஒரே முறை, ஒரே தரம், ஒரே தேவன் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர் தெழுந்தார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். கொடுத்ததை காத்துக்கிறது தான் எனக்கு தேவை. ஒருவேளை மாசுபடுத்தி இருந்தா தேவ சமூகத்துல உட்காருங்க, தாவீதை போல உட்காருங்க, பேதுரு போல மனக்கசந்து அழுகுங்க. அதை மட்டும் உயிர்ப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரசங்கம் 3000 பேர். எப்படி ஒரு பிரசங்கம் 3000 பேர்? ஆனா ரத்தம் எப்படி இருக்கு? மாசுபட்டு தான் இருக்கு. ஆனா மனம் கசந்தாரு, கண்ணீரால ரத்த துளியை சுத்திகரிச்சாரு. தேவன் இறங்கி வந்தாரு. 3 கேள்வி கேட்டேன், நேசிக்கிறாயான்னு. நேசிக்கிறேன்னாரு. ரத்தத்தை மறுபடியும் புதுப்பிச்சு விட்டாரு. அனைத்து மாசு என்ன பண்ணப்பட்டுச்சு? நீக்கப்பட்டுச்சு. புதிய தெய்வீக ரத்தம். அந்த ரத்த துளியோட பெந்தகோஸ்தே நாளுக்குள்ள போறாரு. ஒரு அக்கினி இறங்குச்சு. இறங்கின அக்கினி அந்த ஸ்தோத்திரம் ரத்த துளிய ரத்தின கற்களா மாத்துச்சு. ஒரே பிரசங்கம் 3000 பேர். எனக்குள்ள இருக்க அந்த கிருபை சுத்திகரித்தா போதும். சபை ரத்தத்தை பயன்படுத்தினா போதும், எதுவும் பண்ண வேணாம், பயன்படுத்தினா போதும். 11-12 வசனத்துல பாக்குறப்ப ஸ்தோத்திரம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்களும் புறமான வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையற்றவருமாய் இவ்வுலகத்தின் வேதனை கேட்டவருமாய் இருந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் அங்க என்ன இல்லையா? இடம் இல்லையா? யாருக்கு இடம் இல்லையா? ஸ்தோத்திரம் இவ்வுலகத்தின்படி வாழ்ந்தவங்களுக்கு. இவ்வுலகத்தின்படி வாழ்றவங்களுக்கு பரலோகத்துல என்ன இல்லை? இடம் இல்லை. வசனத்தை வாசிங்க, 12வது வசனத்தை. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு யாரு இல்லையா? தேவனும் கிடையாது, பரலோக ராஜ்யமும் கிடையாது. அதனாலதான்
கொடுத்ததை பயன்படுத்திக்கணும். கொடுத்ததை பயன்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் தூரமா இருந்த, இப்ப சமீபமா இருக்க, பயன்படுத்திக்க. முன்னே தூரமா இருந்தீங்க, இப்ப சமீபமா இருக்கிறீங்க, பயன்படுத்திங்க. முன்னாடி உனக்கு முன்னாடி நடுச்சுவர் ஒன்று இருந்துச்சு, முன்பாக உனக்கு ஒரு நடுச்சுவர் இருந்துச்சு. நடுச்சுவரை இப்ப நான் உடைச்சிட்டேன், நீ வரலாம். உன்னை சுத்திகரிக்கும்படி மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வரலாம். நீ பயன்படுபடி மீண்டும் தேவ சமூகத்துக்கு வரலாம். உன்னுடைய வல்லமை அனல் மூட்டை நீ மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வரலாம். இப்ப தடுப்பு சுவர் கிடையாது, இப்ப பிரிவினை கிடையாது, தூரம் கிடையாது. சிலுவையால எல்லாத்தையும் தகர்த்து எறிஞ்சிட்டாரு. 16 வருது, பகையை சிலுவையால் கொன்றார், பகையை சிலுவையில கொன்று விட்டார். இனி எனக்கு எதுவுமே தடை கிடையாது. எனக்கு நல்ல ஒரு பாதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் போனா மட்டும் போதும், நான் போனா மட்டும் போதும். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். மீதிய கர்த்தருக்கு சித்தமா நாளைக்கு நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அதை விரிவுபடுத்துறேன். அதே எபேசியர்ல 19 முதல் 20, 22 வசனத்துல பாக்குறப்ப, நாம் தேவனுடைய மாளிகையா இருக்கிறோம். நாம் தேவனுடைய மாளிகையா இருக்கோம். கர்த்தர் நம்மளை எப்படி பாக்குறாராம்? நீதனுடைய மாளிகை, நீதனுடைய மாளிகை. நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம பாட்டி, தாத்தெல்லாம் கொஞ்சிருப்பாங்க, என் தங்கம், என் வைரம் சொல்லியிருப்பாங்களா? கொஞ்சிருக்காங்களா? இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரானில என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீதான் என் மாளிகை, நீதான் நான் தங்குகிற மாளிகை, நீதான் என்னுடைய வாசஸ்தலம். நீ எனக்கு முன்னாடி எப்படிப்பட்ட தெரியுமா? எப்படி தங்கத்தை போல வெள்ளியை போல இல்ல, மாளிகையா இருக்கிற. தங்கத்தால் செய்யப்பட்ட மாளிகை, வைரத்தால் செய்யப்பட்ட மாளிகை, மரகத கற்களால, ரத்தினம் கற்களால விலையேற பெற்ற உச்சிதமான ஸ்தோத்திரம் மணிகளை வைத்து செய்யப்பட்டதான ஒரு உன்னதமான மாளிகையை நீ என்ன பண்ற? என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற. தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு? மாளிகையா பாக்குறாரு. ஒரு மாளிகை எவ்வளவு பிரகாசமா இருக்கும், எவ்வளவு ஜொலிக்கும். பாரிஸ்ல போனோம்னாக்க அந்த டவர், அந்த பாரிஸுடைய டவரை வந்து பாக்குறதுக்கு, அந்த லைட்டுடைய செட்டிங்ஸை பாக்குறதுக்கு அவன் மணிக்கணக்கான பண்ணுவாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு ஸ்தோத்திரம் 6:30 மணிக்கோ 7 மணிக்கு லைட்டு போடுவாங்க. அந்த லைட்டை பாக்குறதுக்கு ஸ்தோத்திரம் ஜனங்கள் எப்படி கூடியிருப்பாங்களா? 3 மணிக்கே கூடியிருப்பாங்களாம். சாயந்தரம் 6 மணிக்கு போற லைட்டை 3 மணிக்கே பார்க்க ரெடியா இருக்கிறாங்க. காரணம் என்ன? மாளிகையோடைய ஜொலிப்பு அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு மாளிகை என்ன பண்ணும்? ஜொலிக்கும். திருமண வீடை பார்த்தீங்கன்னா மற்ற நாளை விட திருமண வீடு அன்னைக்கு எப்படி இருக்கும்? ஜொலியா ஜொலி. கல்யாண வீடு எப்படி இருக்கும்? அட்டகாசமா இருக்கும். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? மாளிகையா பார்க்கிறாரு. ஜொலிக்க வேண்டிய நாம 0 வாட்ஸ் பல்பாட்ட என்ன பண்றோம்? பையின்னு இருக்கிறோம். பிரகாசிக்கணும். மாளிகை பிரகாசிக்குங்க, மாளிகை மின்னுங்க. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்காதுங்க. விளக்க கொளுத்தி விளக்கால மூடி வைக்க கூடாதுங்க. அதை விளக்கு தண்டு மேலதான் கொண்டு போய் வைக்கணும். விளக்க கொளுத்தி என்ன பண்ணக்கூடாது? மரக்காலால மூடி வைக்க கூடாது. அதை விளக்கு தண்டு மேலதான் வைக்கணும். அப்பதான் பிரகாசத்தை கொடுக்கும். மாளிகை ஜொலிக்கணும். அநேகர் பார்த்து வியக்கணும். என் வாழ்க்கையை பார்த்து அநேகர் வியக்கணும். என் விசுவாசத்தை பார்த்து அநேகர் வியக்கணும். கர்த்தருக்குள்ள நான் வச்சிருக்க பக்தி வைராக்கியத்தை பார்த்து என் சர்ச்சு பாஸ்டேனையை பார்த்து என்ன பண்ணணும்? வியக்கணும். அதான் மாளிகைக்கு அழகு. தாஜ்மஹாலை பார்க்க எத்தனை பேர் போறாங்களா? எத்தனை பேர் தாஜ்மஹாலை போட்டோல வீடியோல ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வச்சிருக்கிறோம். காரணம் என்ன? அது அழகா இருக்கு. நான் அழகா இருந்தா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நான் மாளிகையா இருந்தா அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அநேகர் என்னைய பார்ப்பாங்க, அநேகர் என்னைய ஃபாலோ பண்ணுவாங்க. பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்னைய பின்பற்றுங்கள் பவுல் சொல்ல காரணம் என்ன? அவர் மாளிகையா இருந்தாரு. அவர் தேவனுக்காக எப்படிப்பட்டவரா இருந்தாரு? மாளிகையா இருந்தாரு. அதனாலதான் தைரியமா சொன்னார். அதுல வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கு. சோத்திரம் வாசிங்க. 19, 20, 21, 22 மட்டும் டக்குன்னு வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசி வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியிலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த களிமண் சபையை கட்டுவேன்.
இந்த சபையின் மேல் இந்த சபையின் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இந்த கல்லை வைத்துதான் மாளிகையின் வாசலே என்ன பண்ண போதான்? போடப்பட போகிறது. நான் தான் ராஜ்யத்துக்கு வாசலா இருக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு நான் வாசலா இருக்கணும். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அவர் மேல் நீங்கள் ஆவியிலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நான் தேவனுடைய வாசஸ்தலமா மாறணும். நான் தேவனுடைய வாசலா மாறணும். அநேகர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, அநேகர் ரட்சிப்புக்குள் பிரவேசிக்க, அநேகர் சுதந்திர இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் அநேகருக்கு நல்ல ஒரு வாசலா இருக்கும். வாசல்களே தலையை உயர்த்துங்க. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? தேவனாம் கர்த்தர், நமக்காய் மரித்த இயேசு கிறிஸ்து. நமக்காய் மரித்த இயேசு கிறிஸ்து. நான் வாசஸ்தலமா மாறுவேனா? நான் மாளிகையா மாறுவேனா? நான் வாசலா மாறுவேனா? சபை என்கிற வாசல் தன் தலையை உயர்த்தும் என்றால் மகிமையின் ராஜாவாகி இயேசு கிறிஸ்து உட்பிரவேசிப்பார். ஸ்தோத்திரம். கவனிக்கணும், எனக்குள்ள சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் பயன்படுத்தாம வச்சிருக்கேன். சபை பயன்படுத்தினா ஆதி சபைக்கு நேரம் மீண்டும் நம்மால் புறப்பட முடியும். ஆதி திருச்சபைக்கு நேரம் மீண்டும் நம்மால் புறப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவங்க, தாகம் உள்ளவங்க அப்படியே ஜெபிக்க ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. ஹalleluya. ரகடக ரணமன ஷகடக ரபடக தரணமன ரேகல ஹந்தர நமன ஷபல பரபல ஹதர படக